மிஸ்திரியான ஒரு படம், திருளான ஒரு படம், அடுத்தது என்னன்னு சொல்ல ஆர்வத்தை தூண்டுற ஒரு படம், அபோகமான ஒரு படம். மொத்தத்துல இது ஒரு தரமான ஒரு படம். இந்த பில்டப் போதும் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. இந்த படம் பேர் த ஹவுஸ்மேட். இந்த படம் இந்த 2025 வருஷம் கடைசியில இப்பதான் ரீசெண்டா வெளியான படம் தான். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிடுறேங்க. நம்ம கதாநாயகி பாத்துக்கிட்டீங்கன்னா வேலையும் இல்ல, வீடும் இல்ல, கையில பணமும் இல்ல. அதனால அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு காடி வச்சிருக்கிறாங்க. அந்த காடியில தான் வந்து அவங்க தூங்குறது, வாழ்க்கையே ஓட்டுறது அந்த காடியில தான். இப்போ ஒரு நல்ல வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு வேலை, ஒரு ஹவுஸ்மேட்டா ஒரு வேலை இருக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த வீட்டை தேடி போறாங்க. வீடு இல்லைங்க, அது ஒரு பெரிய ஒரு அரண்மனைன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய அழகான ஒரு பங்களோ ஹவுஸ். அது வந்து ஊர்ல உள்ள லேடி இருக்கிறாங்க. அந்த லேடி வந்து வந்து நம்ம கதாநாயகியை வெல்கம் பண்றாங்க உள்ள. இதோட நம்ம கதாநாயகி கிட்ட வந்து யாரு என்னன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நம்ம கதாநாயகிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து இங்க இந்த வீட்டில் ஹவுஸ்மேட்டை சேர்ந்த பிறகு என்னையும் பார்த்துக்கணும். அங்கே ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும். அங்கே வந்து அந்த ஃபோட்டோஸில் வந்து புருஷன் பிள்ளை 2 ஃபோட்டோஸ் இருக்காங்க. என் புருஷனையும் சமைச்சு கொடுத்து நீ பார்த்துக்கணும், என் பிள்ளையும் வந்து ஸ்கூலுக்குலாம் கொண்டு போகணும், நீ இங்கேயே தங்கிக்கலாம், சம்பளமும் இவ்வளோ அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்ம கதாநாயகி ஒரே சந்தோஷம். ஏன்னா வீடு ரொம்ப அழகாக இருக்குது, வேலையை சாப்பாடும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயம் வந்து என் புருஷனுக்கு தெரியாது, நான் மாசமா இருக்கேன், அதுவும் அவருக்கு தெரியாது, அவர்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்ல போகிறேன், ஒரு ஹவுஸ்மேட்டை வீட்டுக்கு கொண்டு வர போகிறேன், நான் மாசமா இருக்கிற விஷயத்தையும் உனக்கு நாளைக்கு எல்லாமே நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகிட்ட கொஞ்சம் சில டாலர்ஸை கையில் கொடுத்துட்டு அமுச்சு வச்சுறாங்க. இப்போ நம்ம கதாநாயகி அந்த காசை எடுத்துக்கிட்டு ஒரு கடையில் போய் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பப்ளிக் பாத்ரூமில் குளிச்சுட்டு ஓசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காடிக்குள்ளேயே படுத்துக்கிட்டு ஓசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த வேலை கிடைச்சா ஆகணுமே, நல்லா அருமையான வேலையாக இருக்க அப்படின்னு ஓசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கதாநாயகி இந்த வேலை கிடைச்சிருது. கதாநாயகி இங்கே வேலைக்கு போய் செம்மையாக ஒரு சைக்கோ கூட மாட்டிக்கிறாங்க. இதை மட்டும் தாங்க சொல்லுவேன். இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எந்த கதையுமே நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே இது இப்படி தான் போலன்னு நினைப்பீங்க, அது அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு செம்ம ட்விஸ்டெல்லாம் இந்த படத்தில் காத்திருக்குது. அதனால இதுக்கப்புறம் உள்ள கதையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் படம் பார்க்குற ஆர்வம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். நான் பார்க்கும்போது மிஸ்திரியாக த்ரில்லாக பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அதே மாதிரி நீங்களும் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இவ்வளோ நாள் இந்த படத்தை நீங்கள் பார்க்காம வந்து நான் ஒரு நல்ல படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். அருமையான தரமான ஒரு படம் இது வந்து. நான் உங்கள் கிரேசி ஜி.